Hi, welcome you to Learn English. நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க. உள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களோட பேக்கை எடுத்துகிட்டு போகணுமா, உள்ளே எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்னு கேட்கணும். அந்த கேள்வி வேர்பல் கொஸ்டினாக இருக்கணும். டூ ஐயில் ஆரம்பிக்கணுமா, இல்லை ஷேல் ஐயில் ஆரம்பிக்கணுமா, இல்லை ஆம் ஐ அப்படின்னு ஆரம்பிக்கணுமா? எல்லா கொஸ்டின்ஸுடைய ஸ்ட்ரக்சர் பாருங்கள், வேர்ப், ஆப்ஜெக்ட், அட்ஜெக்ட். ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ரக்சர் தான் அது. இப்போ நீங்கள் பேக்கை உள்ளே எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்னு கேட்குறது டூ ஐயில் ஆரம்பிக்கணுமா, ஷேல் ஐயா, இல்லை ஆம் ஐயா? நவ் வேர்பு கீழே பாருங்கள், டேக் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஆப்ஜெக்டில் மை பேக் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அட்ஜங்க்ட் அந்த இடத்துல இன்சைடு அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ அந்த கொஸ்டினை ஃபுல்லாக வாட்ச் பாருங்கள். டூ ஐ டேக் மை பேக் இன்சைட்? இது கொஸ்டின். டூ ஐ டேக் மை பேக் இன்சைட். இதே மாதிரி மற்ற கொஸ்டின்ஸை ஃபில் பண்ணுங்கள். ஷேல் ஐ அப்படிங்கிற கொஸ்டினை ஃபில் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் தான் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, ஷியராக டெவலப்மெண்ட் இருக்கும். டூ ஐ டேக் மை பேக் இன்சைட்? ஷால் ஐ டேக் மை பேக் இன்சைட்? நான் உள்ளே எடுத்துகிட்டு போகலாமா, என்னோடய பேக்கை நான் உள்ளே எடுத்துகிட்டு போகலாமா? ஆம் ஐ வர்றப்ப ஐஎன்ஜி வந்துடுது, ஏன்னா அது பி வெர்ப். ஆம் ஐ டேக்கிங் மை பேக் இன்சைட்? நான் எனது பேக்கை உள்ளே எடுத்து செல்கிறேனா, எடுத்துக்கொண்டு போகிறேனா? ஸோ இந்த மூணு கேள்வியில் எந்த கேள்வி கரெக்டானது? டூ ஐ வருமா, ஷால் ஐ வருமா, ஆம் ஐ வருமா? ஸோ கரெக்டானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷால் ஐ டேக் மை பேக் இன்சைட். ரெக்வஸ்ட்டாக கேட்குறது, பெர்மிஷன் கேட்குறது. ஷால் ஐ டேக் மை பேக் இன்சைட்? நான் என்னோடய பேக்கை உள்ளே எடுத்துகிட்டு போகலாமா? எடுத்துகிட்டு போகலாமா அப்படிங்கிறதுக்கு பதில் உள்ளே கொண்டு செல்லலாமா அப்படின்னு கேட்குறதுக்கு பிரிங். Bring. Do I bring my bag inside? Shall I bring my bag inside? Am I bringing my bag inside? பேக்கை என்னோட வச்சுக்கலாமா? Do I keep my bag inside? Shall I keep my bag inside? இந்த keep அப்படிங்கிற வேர்டுக்கும் புட் அப்படிங்கிற வேர்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? கீப் அப்படின்னா நம்ம கூட வச்சுக்கிறது. புட் அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துல வச்சுட்டு போகிறது. ஸோ am I keeping my bag inside? நான் பேக்கை உள்ளே வச்சுக்கலாமா, கையிலே வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறது. ஓகே, இப்போ அதே சிச்சுவேஷன் பேக்கை உள்ளே எடுத்து செல்ல முடியுமா அப்படின்னு கேட்கணும். இந்த பேக்கை எடுத்துகிட்டு போக முடியுமா? இந்த கேள்வி ஷுட் ஐ அப்படின்னு ஆரம்பிக்கணுமா, டிட் ஐ அப்படின்னு ஆரம்பிக்கணுமா, கேன் ஐ அப்படின்னு ஆரம்பிக்கணுமா? அந்த கேள்வி எப்படி ஃப்ரேம் பண்ணுறது? எந்த வேர்ப் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு யோசிங்க, ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ண தான் உங்களுக்கு எந்த இடத்துல ஸ்ட்ரக் ஆகுது, எந்த இடத்துல நம்மளால் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண முடியல, மிஸ்டேக்ஸ் வருது அப்படிங்கிறது தெரியும். ஸோ ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. நவ் லுக் அட் தி ஆன்சர். கேன் ஐ டேக் மை பேக் இன்சைட்? நான் என் பேக்கை உள்ளே எடுத்துகிட்டு போக முடியுமா? அந்த முடியும் அப்படிங்கிறது கேன். ஸோ அந்த மாதிரி மாடல் சென்டென்சஸ் பார்த்தும் நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் மட்டுமே இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அகைன் அதே சிச்சுவேஷனில் நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க. உள்ளே போகிறதுக்கு முன்னாடி செக்யூரிட்டிகிட்ட என் பேக்கை இங்கே வைக்கலாமா அப்படின்னு கேட்கணும். ஷுட் ஐ அப்படின்னு ஆரம்பிக்கணுமா? இப்போ நான் அந்த மாடல் வேர்ப்ஸை மாற்றிருக்கேன். ஷுட் ஐ, டிட் ஐ, மே ஐ. என் பேக்கை இங்கே வைக்கலாமா அப்படின்னு கேட்கணும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு யோசிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். கொஸ்டினையும் ஃப்ரேம் பண்ணணும். மே ஐ புட் மை பேக் ஹியர்? என்னோடய பேக்கை இங்கே வைத்துக்கொள்ளலாமா? மே ஐ புட் மை பேக் ஹியர். இந்த மே அப்படிங்கிறது பெர்மிஷன் கேட்குறது. மே ஐ கமின் அப்படி கேட்போம்ல, அது மாதிரி மே பெர்மிஷன் கேட்குறது. மே ஐ புட் மை பேக் ஹியர்? டிட் ஐ புட் மை பேக் ஹியர்? நான் இங்கே பேக்கை வச்சேனா? பாஸ்டன்ஸ். ஷுட் ஐ புட் மை பேக் ஹியர்? இங்கே கண்டிப்பாக வைக்கணுமா? இந்த ஷுட் அப்படிங்கிறது கட்டாயம் அப்படிங்கிற அர்த்தத்தை கொண்டு வருது. இப்போ அதே சிச்சுவேஷன் டூ யூ வாண்ட் அப்படின்னு ஒரு கேள்வி, அதே மாதிரி டிட் யூ வாண்ட் அப்படின்னு ஒரு கேள்வி, மே யூ வாண்ட். வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு இந்த சிச்சுவேஷனில், அதாவது செக்யூரிட்டிகிட்ட என் பேக்கை நான் இங்கே வைக்கணுமா, இங்கே வைக்க வேண்டுமா அப்படின்னு கேட்கணும். ஓகே, வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த கொஸ்டின்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள். எந்த கொஸ்டின் கரெக்டாக வரும் அப்படிங்கிறதையும் பாருங்கள்.
ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். Do you want me to put my bag here? இங்கே நான் வைக்கணுமா, பேகை வைக்கணுமா? Do you want me to put my bag here? ஸோ ஒரே கேள்வியை வேறு வேறு டைப்பில் நம்ம பார்க்குறோம். Did you want me to put my bag here? இது past tense. May you want me? இது வராது. May you want meன்னு வராது. Now look at this situation. அதாவது கடையில் இன்னொருத்தர் வாங்கின பொருளை காமிச்சு அது மாதிரி எனக்கு ஒன்று வேணும் அப்படின்னு கேட்கணும். ஓகே, இன்னொருத்தர் வாங்கின பொருளை காமிச்சு கேட்கணும். எனக்கு அதுபோல் ஒன்று வேண்டும். அந்த சென்டென்ஸ் வந்து ஐ வாண்ட் அப்படின்னு ஆரம்பிக்கணும். அதுபோல் ஒன்றை எனக்கு காண்பிக்க முடியுமா அப்படிங்கிற கொஸ்டினுக்கு கேன் யூ அப்படின்னு ஆரம்பிக்கணும். எனக்கு அதுபோல் ஒன்று தேவை அப்படிங்கிறது ஐயில் ஆரம்பிக்கணும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஈஸியான சென்டென்ஸ் தான், கண்டிப்பாக உங்களால் முடியும். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். 3 டைப்ஸையும் பாருங்கள், எல்லாமே அதே அர்த்தம் தான். ஐ வாண்ட் ஒன் லைக் தட், அது மாதிரி எனக்கு ஒன்று வேணும். ஐ வாண்ட் ஒன் லைக் தட். கேன் யூ ஷோ மீ, எனக்கு காண்பிக்க முடியுமா அதே மாதிரி. கேன் யூ ஷோ மீ ஒன் லைக் தட். எனக்கு தேவை, அதே மாதிரி ஒன்று எனக்கு தேவை. ஐ நீடு, தேவை அப்படிங்கிற வார்த்தை. ஐ நீட் ஒன் லைக் தட். இந்த பொருட்கள் எல்லாம் பில் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கணும். வில் யூ பில் தீஸ் திங்ஸ். பில் அப்படிங்கிறது இந்த இடத்துல நவுன் ஃபார்மாக யூஸ் ஆகலை, வேர்பாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது பில் போடுறது. வில் யூ பில் தீஸ் திங்ஸ், இந்த இடத்துல பில் ஒரு வேர்ப். குட் யூ ப்ரிப்பேர் அ பில் ஃபார் தீஸ் ஐட்டம்ஸ். ரெக்வஸ்ட்டாக கேட்குறது. குட் யூ ப்ரிப்பேர், இந்த இடத்துல மெயின் வேர்ப் என்னது, ப்ரிப்பேர். பில் அப்படிங்கிறது நவுன் ஃபார்மில் சொல்லியிருக்கோம். குட் யூ ப்ரிப்பேர் அ பில் ஃபார் தீஸ் ஐட்டம்ஸ். ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் பர்ச்சேசிங், நான் பர்ச்சேஸ்லாம் முடிச்சிட்டேன். கால்குலேட் த பில் அமௌண்ட். பில் அமௌண்ட் கால்குலேட் பண்ணுங்கள். நான் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணுங்கள். இது டூ யூவில் ஆரம்பிக்கணுமா, கேன் யூவில் ஆரம்பிக்கணுமா, குட் யூவில் ஆரம்பிக்கணுமா, வில் யூவில் ஆரம்பிக்கணுமா? இந்த 4 டைப்ஸில் எந்த டைப்ஸ்? நான் எனக்கு தேவையான பொருட்களை எடுத்து விட்டேன், பில் தேவை. தட்ஸ் ஆல். இந்த ஸ்லைடுக்கு முன்னாடி பார்த்த ஸ்லைடில் தான் இதுக்கு உண்டான ஆன்சர் இருக்குது. அதே ஆன்சர் தான். உங்களால் திரும்ப அதே சென்டென்சஸை கொண்டு வர முடியுதா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அதே ஸ்லைட் தான். டு யூ பில் தீஸ் திங்ஸ், இந்த பொருட்களை பில் பண்ணுறீங்களா? குட் யூ ப்ரிப்பேர் அ பில் ஃபார் தீஸ் ஐட்டம்ஸ். ஸோ பில் அப்படிங்கிற வார்த்தையை நவுனாக நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். குட் யூ ப்ரிப்பேர் அ பில் ஃபார் தீஸ் ஐட்டம்ஸ். ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் பர்ச்சேசிங், நான் பர்ச்சேசிங் முடிச்சிட்டேன். கால்குலேட் த பில் அமௌண்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் எடுத்துக்கோங்க. அந்த சிச்சுவேஷன் பேஸ்டில் எப்படியெல்லாம் கேள்விகள் கேட்கலாம், அதுக்கு எப்படி பதில் சொல்லலாம் அப்படின்னு நீங்கள் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் முடியும். அடுத்த வீடியோவில் இன்னொரு புது எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.